அற்புத காட்சி பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு அலங்கார திருமேனியில, அதுவும் சந்தன நிறத்துல பார்த்தீங்கன்னா, அருள்பாலிக்கக்கூடிய இந்த ஒரு தீபாராதனை காட்சிய பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்துல ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த இறைவன் நிறைவேற்றி தருவாரு. சிவபெருமானின் ஆலயங்கள் எத்தனையோ இருந்தாலும், இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. ராகு கேது தோஷ நிவர்த்தி தலமாகவும் சுவாமி திருக்கோயில பார்த்தீங்கன்னா சென்று வழிபடக்கூடிய நபர்களுக்கு திருமண தடை விலகும், குழந்தை பேரு உண்டாகும். இந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்கு? இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உங்களுக்கு பயனுள்ள பரிகாரங்களுக்கும் வீடியோவை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவனை வழிபட்டாலே வாழ்க்கையில எந்தவித கஷ்டமும் இருக்காதுங்க. சிவபெருமானின் அழகிய திருமேனி கோலத்தை இந்த நேரத்துல பார்த்துட்டு இருக்கோம். மேலும் இந்த ஆலயம் தாங்க ரொம்பவே சிறப்பு. திருமண தடை உள்ளவங்க ஒரு முறை சென்று வழிபட்டாலே நிச்சயம் திருமணத்தால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். அதே போல திருமண வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புத தலம் தாங்க இந்த ஒரு கோவில். ராகு காலத்துல இங்கு அருள்மிகு நாகநாத சுவாமியும் நாகவள்ளி தாயாரையும் ராகு பகவானையும் வழிபட்டாலே ராகு கேது தோஷ நிவர்த்தியோடு திருமண தடை விலகி குழந்தை பேர் அமையன்னு இத்தலத்தினுடைய சிறப்பாக சொல்லப்படுதுங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா தொன்மையான ஆலயமாக இருக்கு. இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா நாகப்பட்டினம் நாகூர் இடத்துல அமைந்திருக்குங்க. நாகர் ஊர்னா பெயர் நாகூராக மருவியதாகவும் சொல்றாங்க. மேலும் மூர்த்தி தலம் தீத்தனு மூன்றாலும் சிறப்பான ஒரு தலமாக இருக்கு. மேலும் காசுக்கு இணையானதாகவும் ராகு கேது காலசர்ப்ப தோஷ நிவர்த்தி தலமாகவும் இந்த ஒரு ஆலயம் இருக்கு. இங்கே இந்திரன் சந்திரன் நாகராஜன் சமுத்திரராஜன் துர்வாச முனிவர்னே சப்த ரிஷிகள் யுகங்கள் தோறும் வழிபட்ட தலமாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா வழிபட்ட தலமாக இருப்பதால நாகவள்ளி அம்பாள் சமீத நாகநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா புன்னகவனம் சந்திர தீர்த்தம் உருத்திர நதி சுப புண்ணிய மலைன்னே பார்த்தீங்கன்னா 6 மங்களங்களும் பொருந்திய மகா தலமாக இருக்கு. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் ஸ்ரீ நாகநாதர்னு திருப்பெயரில் காட்சியளிக்கிறாரு. அம்பாள் நாகவல்லின்னு திருப்பெயரோடு தெற்கு நோக்கி தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறாங்க. மேலும் 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தோடு கிழக்கு நோக்கி அமைப்பெற்றுங்க இந்த திருக்கோவில். அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். கோயில முன் மண்டபத்தில் அமைய பெற்றுள்ள இந்த சிவபூஜை செய்யக்கூடிய நாகராஜ சிலை தல வரலாற்றை உணர்த்தும் விதமாக இருக்கு. இந்த கோவில தல விருட்சமாக கோயில் பிரகாரத்துல பார்த்தீங்கன்னா புன்னகவனம் மரம் அமைந்திருக்கு. அதனை சுற்றி நாகர்கள் நாக கன்னிகள்னு சிலைகள் அமைய பெற்றிருக்கு. மேலும் மகாவிஷ்ணுக்கு இறைவன் சிவபெருமான் இத்தலத்துல வைகாசி மாத பௌர்ணமி நட்சத்திர நாள காட்சியளித்த இடமாகவும் இந்த புன்னகவனம் சொல்லப்படுதுங்க. மேலும் இங்கு பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி தான் சந்திர பகவான் இத்தலத்துல நாகநாத சுவாமியாய் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதோடு இங்கு தங்கியிருந்து ஆனி மாத பௌர்ணமியொட்டி 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா விழா எடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்துல தீர்த்தம் சந்திரனால் உருவாக்கப்பட்டதாகவும் அதனால சந்திர தீர்த்தன்னு சொல்லப்படுவதாகவும் சொல்லப்படுது. அதே போல இந்த ஆலயத்துல தாங்க இத்தலத்துல நாகநாத சுவாமியை வழிபட்டு 10 நாட்கள் விழா எடுத்து சாப விமோச்சனம் பெற்றதாகவும் சொல்றாங்க. நாகராஜ சமுத்திரராஜனே இத்தலத்துக்கு தங்கியிருந்து நாகநாத சுவாமிக்காக விழா எடுத்து சிறப்பான ஒரு ஆலயமாக இருக்கு. மேலும் இந்த ஆலயத்துல தவத்துல சிறந்து விளங்கிய சம்பு பக்தனின் மகன் ஒரு நாள் காட்டில் தன்னுடைய நண்பர்களோடு விளையாடி கொண்டு இருந்திருக்கான். அப்போது அந்த காட்டில் நாகராஜனும் அவனுடைய மனைவியும் இணைந்திருப்பதை அந்த சிறுவன் பார்த்திருக்கான். இதை அறிந்த நாகராஜன் தன் முன்வினையும் காரணமாக சம்பு பக்தனின் மகனை தீண்டியிருக்காரு. நாகராஜனின் கொடிய விஷத்தால தீண்டப்பட்ட அந்த சிறுவன் அங்கேயே பார்த்தீங்கன்னா இறந்துவிட விளையாட சென்ற தன் மகன் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாதை எடுத்து சம்பு பக்தன் தன் மகனை தேடி அலைந்திருக்காரு. அப்போதுதான் காட்டில் தன் மகன் பார்த்தீங்கன்னா கிடப்பதை பார்த்து தன் மகன் விஷம் தீண்டி இறப்பதற்கு நாகராஜன் காரணம் என்பதை தான் தவ வலிமையால அறிந்து கொண்டாரு. நாகராஜன் நாகலோகத்தை விட்டு நீங்கி தனிமைப்பட்டவனாய் காட்டுல திரிய சாபமிட்டாராம். தன் தவறை உணர்ந்த நாகராஜனும் பின் பார்த்தீங்கன்னா சம்பு பக்தனை வணங்கி தனக்கு சாப விமோச்சனம் அருள வேண்டுன்னு வேண்டியிருக்காரு. அப்போது தாங்க 1000 ஆண்டுகளுக்கு பின்னர் நாகராஜன் தன் தந்தை கசிப முனிவரை கண்டு சாப விமோச்சனம் பெற்றது சம்பு பக்தன் தெரிவித்தாரு.
மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தனித்து திரிந்த நாகராஜனும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு காசிப முனிவரை கண்டு அவருடன் சாப விமோச்சனம் வேண்டியிருக்காரு. அப்போதுதாங்க இங்கு மாசி மாத மகா சிவராத்திரி நாளில் முதல் காலத்திலேயே கும்பகோண வில்வ வனத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாகநாத சுவாமியும், இரண்டாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா திரு நாகேஸ்வரம் சிம்பக ஆரண்யத்தில் உள்ள நாகநாத சுவாமியையும், மூன்றாம் காலத்தில் திரும்பம்பூர வன்னி வனத்தில் இருக்கக்கூடிய நாகநாதரையும், நான்காம் வனத்தில் பார்த்தீங்கன்னா நாகூர் புங்கவனத்தில் அமைந்திருக்கக்கூடிய காட்சியும், ஐந்தாவதாக நாகநாதரையும் வழிபட்டா சாப விமோச்சனம் கிடைக்குன்னு அருள்பாலித்திருக்காரு. அதன்படி தாங்க இங்கு மாசி மாத மகா சிவராத்திரி நாளில் முதல் 3 காலங்களில் முறையே கும்பகோணமும், திரு நாகேஸ்வரம், திரும்பம்பூரம் கோயில்களை வழிபட்டு மேற்கொண்ட நாகராஜரோ, நான்காம் காலத்தில் புன்னங்கவன தலமான நாகூர் சந்திர புஷ்கரணியில் நீராடி நாகவள்ளி அம்பாளையும் சமேத நாகநாத சுவாமியும் வழிபட்டு நின்றபோது சிவபெருமானே பார்த்தீங்கன்னா விடைமேல் வந்து காட்சியளித்து நாகராஜனுக்கு சாப விமோச்சனம் அளித்து ஆட்கொண்டாருன்னு இத்தல சொல்லுதுங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா இறைவன் நாகநாத சுவாமி என்பதால இத்தல ராகுகேது மற்றும் காலசர்ப்ப தோஷ நிவர்த்தி தலமாக விளங்கி வருது. இங்குள்ள புங்கவனத்தில் கீழே நாகலோகம் அமைந்துள்ளதாகவும் சொல்றாங்க. இங்கே நாகர் லிங்கமோ அதை சுற்றி 2 நாகங்கள் இணைந்து சிவலிங்க பூஜை செய்வது போல 20க்கும் மேற்பட்ட நாகர்கள் சிலைகளும் அமைத்திருக்காங்க. நாகலிங்கத்துக்கு இங்கு வெள்ளிக்கிழமை நாளில் மஞ்சள் சாற்றி வழிபட்டா மாங்கல்ய தோஷ நாகதோஷன்னு நிவர்த்தியாகும்னு பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு. மேலும் இந்த கோயிலில் தாங்க கன்னி பகுதியில் நாகக்கன்னி நாகவள்ளி சமேதராக ஸ்ரீ ராக பகவான் காட்சியளிக்கிறாரு. கன்னி ராசில ராக அமைந்தா ராஜயோகன்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி. இத்தலத்துல கன்னி பகுதியில் ராக பகவான் தன்னுடைய தேவியோடு காட்சியளிப்பது சிறப்பாக சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் அங்க கால நேரத்தில் இத்தலத்தில் மூலவர் பெருமான் ஸ்ரீ நாகநாத சுவாமியும் நாகவள்ளி தாயாரையும் வணங்கி ராக பகவானுக்கு அவருடைய தேவியருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டார். ராககேது தோஷ நிவர்த்தியோடு திருமண தடை விலகிடுங்க, குழந்தை பேர் அமையணும் இத்தலத்தின் சிறப்பான பரிகார தலமாக விளங்கிட்டு வருது. இங்கு ராக பகவானுக்கு நீல வஸ்திரம் சாற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க. மேலும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா காசிக்கு இணையானதாக சொல்லப்படுது. பிதுதோஷ நிவர்த்தி தலமாகவே இருக்கு. இங்குள்ள சந்திர புஷ்கரணியில நீராடி தர்ப்பணம் அளித்து தான தர்மங்கள் செய்தா கயவில் வழிபாடு செய்த பலனும் பிதுதோஷ நிவர்த்தி உண்டுன்னு சொல்றாங்க. இங்கு கிருத்திகை நட்சத்திர தினத்துல சுவாமி அம்பாலும் அபிஷேகம் ஆராதனை மேற்கொண்டு வழிபட்டா சர்வதோஷ நிவர்த்தி உண்டுன்னு சொல்லப்படுதுங்க. இங்கு நாகநாத சுவாமி சன்னதியில போடக்கூடிய கோலங்கள் மீது பாம்புகள் ஊர்ந்து சென்ற தடங்களும், மூலவர் கருவறையில பாம்பு வந்து சென்றதற்கான தடயங்களும், கோயில பல பகுதிகளில் பாம்பு உரித்த சட்டைகளும் அவ்வப்போது காணப்பட்டாலும் கோயிலுக்குள்ள யாரும் பாம்பை பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க. இத்தலத்துல யாரும் விஷம் தீண்டி இறப்பதில்லைன்னு நம்பிக்கை உண்டுங்க. மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா தினமும் காலை 6 கால பூஜைகள் நடத்துகிறாங்க. காலை 6 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும், பிற்பகல் 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். ஞாயிறு தோறும் பார்த்தீங்கன்னா இங்கு மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளான ராக காலத்தில் பார்த்தீங்கன்னா ராக பகவானுக்கான சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்படுது. அது மட்டும் இல்லை, ஞாயிறு பிரதோஷ நாளில் மட்டும் இந்த சிறப்பு அபிஷேகம் மாலை 4 மணிக்கு மேலே 4:30 மணிக்குள்ளே நடத்துகிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் முதல் சுற்று பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, நாகர், வலம்புரி விநாயகர், சுப்பிரமணிய, அண்ணாமலையா, சண்டிகேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காசி விஸ்வநாத தனி சன்னதியில் காட்சியளிக்கிறாங்க. மேற்கு புறத்தில் ஜெரதேவர், ஈசனலிங்கம், தத்புருஷலிங்கன்னு, அகோரலிங்கன்னு பார்த்தீங்கன்னா லிங்கங்களும் இருக்குங்க. மேலும் இங்கு மகாலட்சுமி மற்றும் நால்வரும் கோயிலில் கன்னி பாகத்தில் ஸ்ரீ நாகக்கன்னி மற்றும் நாகப்பள்ளி சமேதராக ராகு பகவானுக்கு காட்சியளிக்கிறாரு. கோயிலில் முன் மண்டபத்தில் அமைய பெற்றுள்ள சிவபூஜை செய்யும் நாகராஜ சிலை தல வரலாற்றை உணர்த்தும் விதத்தில் இருக்குன்னு சொன்னோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான வழிபாடுகளும் நடத்தப்படுது. நீங்களும் சிவபெருமானை வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்க இந்த ஒரு ஆலயத்திற்கு சென்று பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரரை வழிபட்டுவாங்க. திருமண தடையால் பாதிக்கப்படுவங்க நிச்சயம் இந்த ஒரு ஆலயத்திற்கு ஒரு முறை சென்று வழிபடுங்க. அது மட்டும் இல்லை, பிரதோஷ நேரங்களில் சிவ ஆலயத்தில் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு தேவையான பால்,
தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டாலே ரொம்பவே சிறப்பான பலன் உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் சிறப்பான ஆலயங்களோ ஒரு பரிகார தலத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பை மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.